யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்க அந்த டென்ஷன்ஸ் இப்போ எப்படி இருக்கு, இன்னைக்கான மார்க்கெட் எதனால இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம், இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துடலாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்க இப்பதான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின முக்கியமா ட்ரேடிங் பத்தின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான மார்க்கெட் ஃபிளாட்டா தாங்க ஓப்பன் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னாலே இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டா ஓப்பன் ஆனது, ஓப்பன் ஆயிட்டு இவ்வளவு தூரம் கீழே வந்துச்சு. எக்ஸாக்டா இந்த லெவல் வரைக்கும் கீழே வந்துட்டு திருப்பி மேல வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் போட்டிருக்காங்க, கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கீழே இந்த இடத்துல இருந்து புல்ஸ் வந்து அவங்களோட ப்ரெஷரை போட்டு மேல கொண்டு வந்திருக்காங்க. அதோட எஃபெக்ட் நமக்கு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தா தெரிஞ்சு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பியர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டாமினேட் பண்ணாங்க. என்னாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல மார்க்கெட் வந்து கீழே வந்துருந்துச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணல. அண்ட் இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரு லெவலுமே இருந்துச்சு. அகைன் இந்த இடத்துல இருந்து புல்ஸ் வந்து அவங்களோட பையிங் ப்ரெஷர் வந்து போட்டிருக்காங்க, நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ங்க. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல நம்மளுமே எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த கேண்டில்ல வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம். நம்மளோட எல்லா டார்கெட்ஸுமே அச்சீவ் ஆனிச்சு. 40 பாயிண்ட்ஸ் மேல நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில ஒரு ட்ரேட் எடுத்தோம், வேற லெவல்ல ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனா முடியிறப்ப பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆனதோ அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்லைட்டா மட்டும்தான் இன்னைக்கான மார்க்கெட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டைலாவும் இருந்தது. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் வார் நடந்துட்டு இருக்கறனால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இருக்க ஒரு பேனிக் செல்லிங்கும் தான் இந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டைலா வச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம், அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அது வந்து சின்னதா ஒரு லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஆனா ஓவராலா பாக்குறப்ப நிப்டில நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ ஓவரால் இன்னைக்கு முடிக்கிறப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் முடிச்சிருக்கோம். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் எதனால இப்படி இருந்துச்சு, இன்னைக்கான மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்த்துடலாங்க. மிடில் ஈஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே அந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு தான் இருக்கு. எதனால அப்படின்னா சீஸ்ஃபயர் வந்து அமல்படுத்துறாங்க, அப்படி இருந்தாலுமே வந்து திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. யூஎஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நேவியை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு பக்கத்துல கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஈரான் வந்து நம்மளோட இந்தியன் ஷிப்ஸே வந்து 2 ஷிப்ஸை வந்து பாஸ் பண்றதுக்கு அனுமதிச்சுட்டு திருப்பியுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. திருப்பி நம்ம இந்தியன் ஷிப்ஸ் வந்து திருப்பி பேக் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கு. இன்னுமுமே வந்து ஒரு ஸ்டேபிளான சொல்யூஷனும் ஒரு முடிவும் இன்னுமுமே வரல. நாளுக்கு நாள் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம தான் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பெரிய ஒரு பேனிக் வந்து இப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்ல சென்செக்ஸ் வந்து 0.03% மேல வந்துருந்துச்சு. அதே மாதிரி நிப்டி 50 0.05% வந்து மேல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்டா ஃபால் ஆயிருக்காங்க. மெயினான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாங்க. அதர்வைஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபால் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து லைட்டா வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. அண்ட் நிப்டியோட ரியாலிட்டி ஸ்டாக்ஸுமே வந்து லைட்டா ஃபாலோ ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் எல்லாமே வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 6% வந்து மேல வந்திருக்குங்க. $95 per பேரல் அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எஸ்பிஐ பேங்க், ஏஷியன் பெயிண்ட், என்டிபிசி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ பினான்சியல் இந்த ஸ்டாக் வந்து 3% பக்கம் ஃபாலோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹிண்டால்கோ, டிஎம்பிவி, எல்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்சிஎல் டெக் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட்டா ஃபாலோ ஆயிருக்காங்க.
அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்லைட்டா ஃபாலோ ஆயிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஐடி ஸ்டாக்ஸ்மே வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. பியூசி பேங்க்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ பேங்க், இந்த மாதிரி பிசி பேங்க்ஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கான மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவா இருந்ததுக்கான முக்கியமான ஒரு ரீசன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஃப்ஐஸ் தான். இன்ஸ்டிடியூஷன்ஸோட டேட்டா பார்த்தரலாம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து 3 நாளா வந்து நல்ல ஒரு பையிங் பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி எக்ஸாக்டா ஃப்ரைடே மார்க்கெட்ல 683 கோடி வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து இப்போ ஆப்போசிட்டா டேர்ன் ஆயிருக்காங்க. 4721 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னதான் இருந்தாலும் எஃப்ஐஸ் என்ன பண்றாங்களோ அதான் நம்ம மார்க்கெட்ல நடக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கான மார்க்கெட்ல இன்னும் டேட்டா வரல, டேட்டா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் யார் எவ்வளவு பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், நீங்க இன்னும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்க டார்கெட் வைக்கணும் அப்படிங்கறத மிக தெளிவா காமிச்சிரும். இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர்ல நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ கரெக்டா 239 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல மேபி நாளைக்கான மார்க்கெட் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கேப் அப்ல ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு. அண்ட் நீங்க இந்த மாதிரி டைம்ல எந்த ஒரு பொசிஷன்ஸுமே கேரி பண்ணாதீங்க. எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி டபுள் கன்ஃபர்மேஷனோட இருங்க. ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி எடுக்காதீங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல சப்போர்ட், கைடன்ஸ் இதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறனோ நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் டீடைல்ஸ், என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனலோட மெயின் பேஜ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடு சரி புட் சைடு சரி ஈக்குவலா தான் இருக்கு. நமக்கு மேஜரான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,500. 24,500 மேல பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து 24,800 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் கண்டிப்பா வாலட்டைலா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பிரீமியம் டிகே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி சூஸ் பண்ணுங்க, அதான் வந்து பெஸ்டான ஆப்ஷன். அண்ட் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நான் திருப்பி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட் முழுக்க முழுக்க நியூஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ ஸ்டே அப்டேட்டட். எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்டேட்டடா இருங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க கிளியரான டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் எல்லாமே பாருங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.